பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து சந்ததி சந்ததிகளாக, குடும்பம் குடும்பமாக, பேர் பேராக ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, இந்த நாள்ல வேத தியானத்திற்கு என்று ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1-16 வரை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1-16 நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் உள்ள தாற்பயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆராதனை. 2 மனிதர்கள் ஆராதிக்க கர்த்தரிடத்தில் செல்லுகிறார்கள். அவங்க எப்படி ஆராதிச்சாங்க என்பதை குறித்து தான் இந்த நாள் நம்ம பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு ஆராதனை சம்பிரதாயப்படி ஒரு ஆராதனை இருக்கு, பாரம்பரியத்தின்படி ஒரு ஆராதனை இருக்கு. அதே நேரத்தில் ஒரு கூட்டம் அப்படி ஆராதிக்குது. இன்னொரு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தேவனை உண்மையாக வழிபடுகிற ஆராதிக்கிற ஒரு கூட்டமும் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் காலத்துல எப்படி ஆராதிப்பாங்க? எருசலேம் தேவாலயத்தில் ஆராதிப்பாங்க. அப்புறம் பிறகு எருசலேம் பக்கத்தில் உள்ள கிராமங்களில், பட்டணங்களில் ஆங்காங்க ஜெபக்கூடம் ஏற்பட பண்ணியிருக்கும். அந்த ஜெபக்கூடத்திலே ஆராதனை செய்வார்கள், ஜெபிப்பாங்க, சோத்திரம் பண்ணுவாங்க. அவங்க எந்தெந்த ஊருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க போனாங்களோ, ஆத்ம அறுவடை செய்ய போனாங்களோ அதனுடைய சாட்சிகளை சொல்லுவாங்க, சங்கீதங்கள் வாசிப்பாங்க, தோரா வாசிப்பாங்க. பிறகு கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆலோசனை கொடுப்பாங்க. காணிக்கை முடிஞ்ச பிறகு ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து அனுப்புவாங்க. இதுதான் யூதர்கள் காலத்தில் நடக்குது. நம்ம காலத்திலையும் இதை நமக்கு பிதாக்கள் என்ன செஞ்சாங்க, மூத்த பாஸ்டர் தேவ மனுஷர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதுலதான் சம்பிரதாயப்படியே ஆராதிக்கிறாங்க சில பேர். சில பேர் பாத்தீங்கன்னா உண்மை வழியை ஆராதிப்பாங்க. மார்க்கம் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா கர்த்தரை சரியாக ஆராதிக்கிறோம் என்பது மிக முக்கியம். இன்னைக்கு அநேக மார்க்கங்கள் வந்துருச்சு. பெந்தெகாஸ்ட், அப்புறம் டிபிஎம், அப்புறம் சிபிஎம், சிஎஸ்ஐ, இசிஐ, கேத்தலிக், ஜெகோவா விட்னஸ், ஒன்லி ஜீசஸ், சர்ச் ஆஃப் காட், நிறைய மார்க்கம் இன்னும் வந்துகிட்டே இருக்கும் பழக்குது. ஆனா எது எப்படி வந்ததோ, ஆனா கர்த்தரை எப்படி உண்மையா ஆராதிக்கிறோமா, இல்ல ஏதோ ஏனோ தானு பாரம்பரியத்தின்படி நம்ம ஆராதிக்கிறோமா என்றால பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்களா. 2 மனிதர்கள் கர்த்தரை ஆராதிக்க போனாங்க. ஒருவருக்கு பேரு காயின், இன்னொருக்கு பேரு ஆபேல். 2 பேரும் கர்த்தரை ஆராதிக்க போனாங்க. பாருங்களேன், இதோட தாற்பயத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரான ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். 2வது, பின்பு அவருடைய சகோதரியாக ஆபேலை பெற்றால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடனானான். அதாவது முதல் பிறந்ததான ஆதாமும் ஏவாளை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவங்க ஒரு குழந்தையை பெற்றாங்களாம். பெற்றேன், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன், இதை எல்லாமே தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏவாளுடைய சரித்திரத்திலே, ஆதாம் ஏவாளுடைய சரித்திரத்திலே இந்த வசனத்தை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அதாவது அவள் எழுதி வைக்கிற சரித்திரத்தில் அவளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே, நீங்க எங்களை படைக்கும் போது, முதல் மனிதனாக ஆதாம் ஏவாளை எங்களை படைக்கும் பொழுது உங்களுடைய ஜீவ சுவாசத்தினாலே, மண்ணாயிருந்த எங்களை ஜீவ சுவாசத்தினாலே மகிமையினாலும் கனத்தினாலும் வல்லமையினாலும் பரிசுத்தினாலும் எங்களை படைச்சிங்க. நாங்க தவறி விழுந்துட்டோம், நீங்க படைச்சிங்க, பரிசுத்தமா இருந்தீங்க, ஆனா நாங்க தவறி விழுந்துட்டோம். ஆனா நாங்க என்ன பண்றோம்னா, நீங்க படைச்சது பரிசுத்தமா எங்களை படைச்சிங்க, ஆவிக்குரிய விஷயத்துல படைச்சிங்க, ஆனா நானும் என் கணவரும் சேர்ந்து படைச்ச படைப்பு தான் இந்த காயின். அது மாம்சத்துல பிறந்தது என்பதாக அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் படைச்சது பரிசுத்தம், ஆனாம் ஏவாளும் படைச்ச சந்ததி மாம்சம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதாம் 130 வயதான பொழுது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். ஆக்சுவல் ரூல்ஸ் என்ன பண்ணிருக்கணும், எப்படி எழுதிருக்கணும்? தேவன் படைச்சா, தேவன் கர்த்தர் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? தன் சாயல் சொல்றா பாருங்க. ஆதாமை தேவன் படைக்கும் போது தேவ சாயலை படைத்தார். பாவம் வந்த பிறகு அது முன்னா பாவ சந்ததி ஆகி போயிடுச்சு இல்லையா? பாவத்துல பிறந்தோம் என்று சொல்றாங்க. ஆதாம் சாயல் என்பது பாவத்தின் சாயல். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். சங்கீத புத்தகத்துல 51ஆம் சங்கீதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல இவ்விதமாய் சொல்லுகிறது. அந்த அருமையான
தாவீதின் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு, இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தெரிவித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாம் ஏவாளை உருவாக்கும் போது மிகவும் பரிசுத்தமாக உருவாக்கினார். ஆனா அவங்க ஒரு சந்ததியை உருவாக்கும் போது துர்குணத்திலே பாவத்திலே உருவாச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் நல்லா கவனிங்களா, ஆதாம் ஏவாள் ஒரிஜினலா இருந்தாங்க, பாவம் செஞ்ச பிறகு ஜெராக்ஸ் ஆயிட்டாங்க. அந்த ஒரிஜினலுக்கு பிறந்ததுதான் ஜெராக்ஸ், காயினும் ஆபேலும். அப்ப என்ன அர்த்தம்? அதே மனுஷன் தேவ சாயல்லே ஒரு மனுஷனை பிறகுலாம், அது மாதிரி டூப்ளிகேட் ஜெராக்ஸ். தேவ பிள்ளைகளே, நாம் அனைவரும் டூப்ளிகேட். அதுல யாரு இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நல்லபடி கர்த்தரை பிரியப்படுத்தி ஆராதித்து ஸ்தோத்திரம் பண்ணணும், அவன் தான் தேவன் சாயலாக முடியும், அவன் தான் தேவனை ஆராதிக்கிறவா இருக்க முடியும். நல்லா கவனிங்களா, சொல்லி கொடுக்கிறான். அப்பா நீங்க என்ன பண்றீங்கன்னா, நாங்க செஞ்ச தப்புனால, ஏவாள் சொல்ற சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு, நாங்க செய்த தவறுனால தேவ தோட்டத்திலிருந்து எங்களை ஏதேன் தோட்ட தேவனைகள் வெளியே அனுப்பி விட்டா, நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம். சும்மா அனுப்பல தேவன், எங்களுக்காக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு எங்களுக்கு தோல் உடைகளை கொடுத்தாரு. அப்ப என்ன அர்த்தம்னு சொல்லி வரான்னா, தேவனை மகிமைப்படுத்தணும்னா தேவனை கூல் பண்ணணும், தேவனோடு உறவாடணும், தேவனுக்கு பிரியமா நடக்கணும்னா முதல்ல அவருக்கு பலி ஆராதனை செலுத்தணும். எங்களுக்காக ஒரு மிருகத்தை அடித்து எங்களுக்கு கர்த்தர் பலியிட்டார். என் பிள்ளைகள் முதலாவதாக படைத்த பிள்ளைகள் பாவம் செய்திருச்சுன்னு சொல்லி தேவனே பலியிட்டார். அதே போல நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம், நீங்க பாவத்துல பிறந்தீங்க, அதனால தேவனை சந்திக்கணும்னா 2 பேரும் காயின் ஆபேலே கேட்டுக்கோங்க, தேவனை பலி செலுத்தி தானா, பலி செலுத்தி ஆராதனை செஞ்சனா அவர்களோட உறவாடுவார், பேசுவார்னு சொல்லி கொடுத்து அனுப்புறான். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எப்படியாப்பட்ட மனிதனா இருந்தாலும் பாவம் செய்கிற பாவம் இல்லாத மனிதன் கிடையாது. ரோமர் 3 புத்தகத்தில் நம்ம வாசிக்கணும் இல்லையா, 23, 24 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போய்விட்டார்கள் வாசிக்கணும். அப்ப எல்லாரும் பாவம் செய்யறாங்க. தேவனை அணுகணும், தேவனை அண்டி போகணும், தேவனை பிரியப்படுத்தணும். உன் பாவத்துக்கு ஒரு விமர்சனம், தேவனை ஆராதித்து ஆவி ஆத்ம சரித்த பலி செலுத்தினாதான் நம்முடைய பாவங்கள் போகும். அல்லேலூயா. அதே போலதான் காயினுக்கு ஆபேலுக்கு தன் தாய் சொல்லிக்கணும். நல்லா கவனிங்க, பாவத்திலே பிறந்தவங்க பாவத்துல பிறந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளே பாவம் தான் இல்லையா, அந்த பிள்ளைகளும் பாவம் தான். ரோமர் 5ஆம் அதிகாரம் 14, 15 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதாம் பாவம் செஞ்சார், அதன் பிறகு அத்தனை பிள்ளையும் பாவத்தின் பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப காயினும் ஆபேலும் பாவத்தின் பிள்ளைகள். இந்த பாவத்தின பிறகு பிள்ளைகள் தேவனை ஆராதிக்க போறாங்க. எப்படியாப்பட்ட மனிதனும் பாவத்துல பிறந்தவன தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை செலுத்தி பிரியமா நடந்தனா நிச்சயமா அவனோட பாவம் போயிடும். அப்ப ஆராதனை ரொம்ப முக்கியம். தன் தாய் சொல்லி கொடுத்தது போல நல்லா கவனிங்க, மரணத்தின் பிள்ளைகள். காயின் ஆபேலுக்கு பேர் மரணத்தின் பிள்ளைகள். ஆதாமு எவனும் ஆவிக்குரிய பிள்ளை இருந்து மரணத்தின் ஆவிக்குரிய சந்ததியா இருந்தவங்க, ஆவிக்குரிய கணவன் மனைவியா இருந்தவங்க பாவத்தின் கணவன் மனைவி ஆகிட்டாங்க. அப்ப அதுக்கு பிறக்கிறது பாவத்தின் சந்ததி, மரணத்தின் பிள்ளை, நித்திய ஜீவன் கிடையாது. ஆனா தேவனை அண்டி போகணும்னா நித்தியம் உண்டுன்னு சொல்லி ஏவாள் தன் பிள்ளைகளை கிளாஸ் எடுத்து அனுப்புறான். சில நாள் சென்ற பிறகு நல்லா கவனிங்க, காயின் ஒரு விவசாயி ஆகினார், ஆபேல் மந்தை மேய்க்கிறவனானா. 2 பேரும் காணிக்க கொண்டு போறாங்க. காயின் கொழுமையானதை கொண்டு போய் கர்த்தருக்கு படைக்கிறார். ஆனா கர்த்தர் அவருடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. காயினோட ஆபேலுடைய காணிக்கை மாத்திரம் அங்கீகரித்தார். மிகவும் சோர்ந்து போய்விட்டார். நல்லா கவனிங்களா, காயின் சரியாதான் செஞ்சாரு பாருங்க. காயின் மிக சரியாதான் செஞ்சார். லேவியாகம புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பாருங்களா. அதாவது யூதர்களுக்கு இடப்பட்ட சட்டம் என்ன, 5 விதமான பலி செலுத்தி தான் கர்த்தரை ஆராதிக்க போகணும். அதாவது சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி சொல்லிட்டு வராங்க பாருங்க. பாவ நிவாரண பலி, அதுக்கடுத்து குற்ற நிவாரண பலி, இப்படி சொல்லி 5 பலிகளை செலுத்தணும். ஆனா காயின் சரியாதான் செஞ்சார் சட்டத்தின்படி. சட்டம் வரல, அது வேற விஷயம். உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அதாவது எப்படியாப்பட்ட மனிதனாலும் அவருடைய விளைநிலத்தில் விளைகிற அந்த பொருட்களை கொண்டு போய் கர்த்தருக்கு காணிக்கை படைச்சு ஆராதிக்கணும். இவங்க பாருங்க, லேவியாகம 2ஆம் அதிகாரம் வாசிக்கிற பாருங்க, 13ஆம் வசனத்துல போஜன பலி படுத்தினான். காயின் போஜன பலி செலுத்தினான். நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக, உன்னுடைய உடன்படிக்கையின் உப்பை, அதாவது உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோட உப்பை படைப்பாயாக. மீண்டும் வாசிக்கிற பாருங்களேன், நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக, உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றையும் உப்பையும் படைப்பாயாக. கரெக்டா தான் காணிக்க படைச்சான். அது எந்த வித மாற்றம் கிடையாது. காயின் கரெக்டா தான் படிச்சான். ஆனா கர்த்தரோட வெறுத்தினார் பாருங்களா. இன்னொரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன்.
சாலமோன் ராஜா எப்படி எதிர்பார்க்கலாம்? சாலமோன் நீதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனும் கர்த்தரை கனம் பண்ணு. சரியாதான் காயின் பண்ணான். ஆனா என்ன ஒரு விஷயம், அவனுக்கு காணிக்கை செலுத்தும் போது சமாதானத்துடன் செலுத்தல. ஏன்னு சொன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல தாயின் தகப்பன், அதாவது ஆதாமும் ஏவாளும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனால ஒரு சாபத்தை கொடுத்தார், ஒரு கட்டளை கொடுத்தார். உன் நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். இத ஆதாமும் ஏவாளும் தன் பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, எங்க நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கு, உங்க நிமித்தம் அப்படி ஆகக்கூடாது, நீங்க கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கணும். 2 பேருக்கு கிளாஸ் எடுத்தாங்க. காயினுக்கு எடுக்கிறாங்க கிளாஸ், சொல்லி கொடுக்குற அவனுடைய அம்மா தாயார், ஆபேலுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆனா ஆபேல் சரியா புரிஞ்சுட்டாரு, காயின் புரியல. அவனுடைய தாட்டெல்லாம் என்னன்னு சொன்னா, அவனுடைய எண்ணங்கள் என்னன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் விளை வச்சேன். ஏன்னா இது தேவன் இந்த பூமியை சபித்தார், இந்த பூமியில ஒன்றுமே இருக்காது, சபிக்கப்பட்ட பூமியில என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, என்னுடைய பலன், என்னுடைய சாமர்த்தியத்தினால இந்த கனியை விளைவித்தேன்னு மனசுல எண்ணிக்கொண்டானாம். சரித்திரத்துல அழகாய் சொல்லப்பட்டது. அதனால்தான் கர்த்தர் அந்த காணிக்கை வேண்டான்னு தேவன் வேண்டான்னு சொல்லிட்டார். நல்லா கவனி தேவ பிள்ளைகளே, நம்ம ஒரு காலத்துல பாவியா இருந்தோம், பாவத்தின் பிள்ளைகளா இருந்தோம். இயேசு கிறிஸ்துவனால ரட்சிக்கப்பட்டு, வசனத்தினால் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். எப்படி ஆராதிக்கிறோம் என்பது மிக முக்கியம். ஏன் நான் பாடுறதுனால தான் கர்த்தரை எல்லாம் ஆராதிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஆராதனை என்பது மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாக. நான் பாடுறேன் எல்லாம் ஆடுவாங்க, எல்லாம் ஓடுவாங்க, அப்படி மாத்திரம் நினைச்சு விடக்கூடாது. சபையிலே வர்ஷிப் பண்ற மைக்க பிடிக்கிற பிள்ளைகளே, தேவ ஊழியக்காரர்கள் கவனிங்க, என்னாலதான் இவங்க ஆடுறாங்க, என்னால்தான் பாடுறாங்க, என்னால்தான் சபை நடக்கிறதுன்னா உங்கள் காணிக்கை அங்கீகரிக்கப்படாது, உங்கள் ஆராதனை அங்கீகரிக்கப்படாது. காயின் அப்படிதான் நினைச்சா. சபிக்கப்பட்ட பூமியில என் ஞானத்தினால பழத்தை விளைவிச்சேன், நான் கனியை விளைவிச்சேன், இவரா செஞ்சாரு அப்படின்னு தான் அவனோட எண்ணம். அதனால கர்த்தர் என்ன சொல்ற, நீயும் வானா உன் கனியும் வேணாம் என்று சொல்லி காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அவன் செலுத்திய ஆராதனையும் அங்கீகரிக்கவில்லை, அவனையும் அங்கீகரிக்கவில்லை. சரியா புரிஞ்சுக்கணும். ஆராதனை என்று சாதாரண வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை மட்டும்தான் ஆராதிக்கணும். தவிர நம்மள எல்லாம் பார்க்கணும், நம்ம எல்லாம் கண்டு ஸ்டைலா பாடுறது, ஆக ஓடுறது, டான்ஸ் ஆடுறது, இந்த கதையெல்லாம் கர்த்தருடைய ஆராதனை இருக்கவே கூடாது. புரிந்து கொள்ளுங்க தேவன் உள்ள கதைகளே. சரிங்க. உடனே என்ன பண்ணா, ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்த பார்த்த காயின் தன்னுடைய சகோதரி கொலை செஞ்சுட்டான். கொலை செய்யறது மாத்திரம் அல்ல, ஒன்றுமே தெரியாதபடி சாதாரணமா சொல்ல சரித்திர புத்தகத்துல ஆபேலை சின்ன பின்னமாக கொலை செய்தானாம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துடைய முகம் எப்படி சின்ன பின்னமாக நொறுக்கப்பட்டதோ அப்படி நொறுக்கினானாம். அப்பதான் கர்த்தர் இறங்கி வந்து கேட்கிறார், காயுடைய ரத்தம் பூமியிலிருந்து கேட்குது, என் ரத்தத்துக்கு பதில் சொல்லுங்க, என் உயிருக்கு பதில் சொல்லுங்க, கர்த்தரை பார்த்து கேட்குது. அப்ப கர்த்தர் காயினை பார்த்து, காயினே நீ எங்க இருக்கிற, உன் சகோதரன் எங்க? தன் தகப்பனை கேட்ட கேள்வி ஆதியாகமம் 3:9 ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் என்று கேட்ட அதே கேள்விய காயினி பார்த்து கேட்கிற. ஏன்னு சொன்னா, ஆதாமும் யாவலும் பாவம் செஞ்சுட்டு அத்தி மரத்தின் பின்னாக ஒளிந்து கொண்டால், பாவம் செஞ்சா தேவனை ஆராதிக்க முடியாது, மீறுதல் பண்ணா தேவனை ஆராதிக்க முடியாது, அனிநித்தியமான பாவம் செஞ்சுட்டு வந்து தேவனை ஆராதிக்க முடியாது தேவ பிள்ளைகளை. அதனால காயின் எங்கேன்னு கேட்கிறார். காய் என்ன செஞ்சுனா, கொலை செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கம்பெனி இருக்கிறான். அப்ப கேட்கிற, எங்க இருக்கிற என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீ எந்த நிலைமையில இருக்கிற, என்ன செஞ்சுட்டு வந்து நின்று கொண்டிருக்கிறாய் என்றது அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில கூட இத்தனை வருஷம் கிறிஸ்துவலா இருக்கிறோம், வாரம் சபைக்கு போறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோமோ, பாவம் செஞ்சுட்டு ஆராதிக்கிறோமே, பீடி குடிச்சிட்டு, தண்ணி அடிச்சுட்டு, பொண்டாட்டி அடிச்சுட்டு, பல பல பாவங்கள் செஞ்சுட்டு போய் ஆராதிக்கிறோமே, கர்த்தர் நம்மள என்ன தெரியுமா கேட்பாரு? பா எங்கப்பா இருக்கிற, எந்த நிலைமையில இருக்கிற, எப்படி என்ன ஆராதிக்கிறேன்னு கேட்பாரு, எங்கே இருக்கிறாய்னு கேட்பார். எச்சரிக்கையாய் சொல்லுகிறேன், ஆராதனை சாதனை இல்ல. உன்னை படத்தை தேவனை ஆராதிக்கிறாய், அதோட சாதாரண பலி செலுத்தி அறக்கலாய், காணிக்கை செலுத்தி ஆராதிக்கிறாய். காணிக்கை என்ன அர்த்தம்? எபிரேய மொழியில மின்ஹா, மின்கா அப்படின்னா காணிக்கைன்னு அர்த்தம். மின்கா கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கிற, எச்சரிக்கை ஆராதிக்கப்பட வேண்டும். அதனாலதான் எங்கப்பா பாவம் செஞ்சு, நான் உனக்கு காவலாளியா, நான் அவனுக்கு பார்த்து கொள்ள மாட்டேன், தேவன்கிட்டே பாவம் செஞ்சது இல்லாம காயின் தேவன்கிட்டே வாக்குவாதம் செஞ்சான். அதனாலதான் தேவன் அவனை ஒதுக்கி தள்ளினார். அங்க சொல்றாங்க, காயின் பாவம் செஞ்சதுனால கர்த்தருடைய சமூகத்தை விட்டே போக வேண்டிய சூழ்நிலை. நல்லா வாழ வேண்டிய காயின், அவன் மூலமாக சந்ததி உருவாக்க வேண்டிய அந்த காயின் பாவம் செஞ்சதுனால, சரியானபடி கர்த்தரை ஆராதிக்கனால அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டே போக வேண்டிய சூழ்நிலை. வாசிக்கிற பாருங்க, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 14. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன், நான் உமது சமூகத்துக்கு விலக்கி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பேன்,
என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொன்று போடுவானே. பாத்தீங்களா? சரியா ஆராதிக்கலனா அலைஞ்சு திரிய வேண்டிதான். வாழ்க்கை சரி இருக்காது. ஒன்றுமே நல்லா இருக்க மாதிரி தெரியும், இந்த பண வசதி வர மாதிரி தெரியும், பதவி உயர்ற மாதிரி தெரியும், எல்லாம் வரும். ஆனா கர்த்தரை இப்படி ஆராய்ச்சினா அலைந்து திரிக்க வேண்டிய சூழ்நிலை, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவன் போக வேண்டிய சூழ்நிலை. தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனிக்க. பாவம் செய்துட்டு மீறுதல் செஞ்சுட்டு தேவனுக்கு பயம் இல்லாமல் ஆராதிக்கிறீங்களா? அலைந்து திரிவிட வாழ்க்கை தான் வரும். எச்சரிக்கையா இருக்கணும். நல்லது பிரியமானவர்களே. காயின் பிறகு என்ன செஞ்சான்னா, எனக்கு ஒரு அடையாளத்தை போடுங்க, என்ன கொன்று போட்டுருவாங்களே அப்படின்னு ஒரு அடையாளத்தை வாங்கிட்டு நேரா எங்க போனா, நோத் அப்படின்ற, ஆமா நோத் என்ற தேசத்துக்கு போனானா. தேவன் படைத்த பிரபஞ்சத்திலே நோத் அப்படின்ற பிரபஞ்சத்துல யாருமே ஆள் நடமாட்டமே இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துக்கு போய் வாழ்க்கை நடத்தி சில சந்ததிகளை பெற்று அவன் போயிட்டான். தேவனை சரியானபடி ஆராதிக்க முடியல. பிதாக்களுடைய பட்டியல காயின் பேர் வரவே இல்லை. விசுவாச பட்டியல் எபிரேயர் 11 விசுவாச பட்டியல காயினுடைய பேர் வரவே இல்லை. தேவ பிள்ளைகளே, எச்சரிக்கணும். சரியானபடி கர்த்தரை ஆராதிக்கலாம், பரலோகத்துக்கு இடம் கிடையாது. அந்த ஜீவ புஸ்தகத்துல உங்கள் பேர் எழுதப்படாமல் போய்விடும். சற்று சிந்திச்சு பாருங்க. அலைந்து திரிகிற வாழ்க்கை வேணாமா, வேண்டுமா? இல்ல தேவனை ஆராதிக்கிற வாழ்க்கை வேண்டுமா? நீங்களே முடிவு பண்ணுங்க. சரி, நல்லது. இரண்டாவது பாருங்க, ஆபேல் உடைய காணிக்கை எப்படி அங்கீகரிச்சு. ஏன் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிச்சார்? ஆபேல் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், மந்தையின் தலையிற்று அதை கொண்டு போய் கர்த்தர் கொழுமையானதை கொண்டு போய் படைத்தான். தலையிட்டு பல சில அப்படின்னு தனக்கு வைத்திருந்த அத்தனை முதன்மையான பொருள் கொண்டு போய் கர்த்தரை ஆராதிச்சானா ஆபேல். மந்தையின் தலையிற்று என்ன அர்த்தம் சொன்னா, எவரே மொழியில செப்து வச்சதுல பெக்கோரை அப்படின்றாங்க. பெக்கோர்னா மந்தையின் தலையிற்று. எபிரேய மொழியில பெக்கோர், அதாவது கர்ப்பம் திறந்து ஆணாகும் பெண்ணாகலும் ஆடு மாடு எது இருந்தாலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற அத்தனையும் தலையிற்று, முதல் தலையிற்று, மந்தையின் தலையிற்று. அது கர்த்தருக்கு பிரியமானது, என்னுடையதுன்னு சொல்லி யாத்திராகமம் 34ஆம் அதிகாரமும் எண்ணாகவும் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தலையிற்று அதை கொண்டு போய் கர்த்தருக்கு பிரியமாய் படைத்தானா. அதனால கர்த்தர் சந்தோஷப்பட்டார். அது மாத்திரமல்ல, முதலாக ஆபேல் வெளிப்பாடை பெற்றுக் கொள்கிறார். எப்படி வெளிப்பாடை பெற்றுக்கலாம்? இனி வரப்போற சந்ததி வரைக்கும் பாவத்திலே கிடக்கிற அத்தனை சந்ததிக்கு என்னை ஆராதிக்கணும். தேவனாக யெகோவா யாவே தேவனை ஆராதிக்கணும்னா என்னுடைய குமாரனை இவர்கள் செஞ்ச பாவத்துக்காக என்னுடைய குமாரனாக தலையிற்று, முதல் தலையிற்று ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை பலியாக கொடுக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டார். அந்த தீர்மானத்தின் வெளிப்பாடை முதல் பெற்றவன் ஆபேல். அதனால்தான் மந்தையின் தலையிற்று. நமக்கு மந்தையின் தலையிற்று யாரு? தேவனுக்கு மந்தையின் தலையிற்று யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தானா நம்முடைய பாவங்கள்லாம் போக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிக்க முடியும் என்ற ஒரு பெரிய வெளிப்பாடை ஆபேல் பெற்றுக்கொண்டார். அதனால்தான் ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தாராம். எப்படி அங்கீகரித்தாரா? அவரே சாட்சி சொல்லிக்காரு பாருங்களேன். எபிரேயர் புத்தகத்துல 11ஆம் அதிகாரம், எபிரேயர் புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 4 வாசிக்கிறேன் பாருங்களேன். விசுவாசத்தினால ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். விசுவாசத்தோட. அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்றும் பேசப்படுகிறான். நல்ல கவனிக்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை. ஒரு சாதாரண பாவிக்கு ஆதாம் எவள் பாவம் நிறைந்தவர்கள், அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் பாவிகள் தான். அந்த பாவிகளுக்கு கற்பிக்கப்பட்டு காயின் தவறி விழுந்து நோத் என்ற தேசத்துக்கு போனான். ஆனா ஆபேல் மாத்திரம் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்தி தேவனுடைய வாயினாலே சாட்சி வாங்கினான். நீதிமான் என்ற சாட்சி வாங்கினான். தேவ பிள்ளைகளே, இன்று வரை பேசப்படுகிறார். கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் ஆராதனையில ஒரு வெளிப்பாடு இருக்கணும். உங்கள் ஆராதனை பல சொப்பனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் ஆராதனையை தேவ ராஜ்யத்தினுடைய காரியங்களுடைய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஆத்தும அறுவடை செய்யக்கூடிய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளணும். அதுதாங்க உண்மையான ஆராதனை. இன்றைக்கு எப்படி ஆராதிக்கிறாங்க? அவன் பார்க்கத்தக்க, இவங்க பார்க்கத்தாங்க. பல பேர் பார்க்கத்தக்கதாக ஆராதனை பண்றாங்க. இயேசு பார்க்கிறாரா? ஒரு சபை புல்லா உன்னை பார்க்க ஆராதிக்கிற நேரத்துல அதே நேரத்துல இயேசு உன்னை பார்க்கிறா. உண்மையும் உத்தமும் ஆராதிப்பனா நிச்சயம் ஆண்டவர் உன் ஆராதனைக்கு சாட்சி கொடுப்பார். எனவே தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆராதனை மிக முக்கியம். சில பேர் பார்த்தா சபை ஆரம்பிச்சு ஆராதனை முடிஞ்சு பிறகு மெசேஜுக்கு மட்டும் வருவான். லாஸ்ட் ஆத்மா கத்திரை சோத்திரி சொல்றதுக்கு வருவான். அவர்களெல்லாம் அவருடைய காணிக்கையும் அவருடைய மின்காயின்னு சொல்லப்பட்ட காணிக்கையும் அவருடைய ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். எவன் உண்மை உத்தமன் அவன் பாவி என்று அறிந்து ஆராதிக்கிறானோ, என்னை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்த உடைய சமூகத்தில் இடம் கொடுங்க, என்னோடு பேசுங்க, என்னோட உறவாடுங்கன்னு சொல்லி ஆராதிக்கிறவன் ஆராதனை மட்டும்தான் தெய்வ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படும். அவனே ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவனே நீதிமான், அவனே சாட்சி பெற்றவன். ஜெபிக்கலாமா?
அன்பு பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை ஆராதனை என்னென்று எங்களுக்கு தெரியாம ஆராதிச்சோம். அவங்க பார்க்க, இவங்க பார்க்க, யூத்து பிள்ளைகள் பார்க்க, பல பேர் பார்க்கத்தக்கதாக எங்களை பெருமையான ஆராதிச்சோம். ஆண்டவர் இதில் மேலும் செய்ய மாட்டோம்ப்பா. இனிமே உண்மை மாத்திரம் நோக்கி ஆராதனை செய்வோம். உம்மிடத்தில் வருகிற தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, எங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், வேலை ஸ்தலங்கள், எங்கள் ஊழியர்கள், வருமானங்கள், எங்கள் உடல்நிலைகள் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காக்க கடவராக. God bless you. Praise the Lord.